நந்தன் படம் உருவாகிறதுக்கு 150க்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் காரணம். நந்தன் படம் கவனிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் காரணம். இது இந்த அரங்கத்துக்கு நான் வந்துட்டதுனாலையோ அண்ணன் பாராட்டினதுனாலையோ நிச்சயமாக நான் சொல்லலைன்னு அண்ணன் நம்புவார்னு நம்புகிறேன். ஏன்னா ஒருத்தரை கை தூக்கி விட, தட்டி கொடுக்க, நல்ல முயற்சிக்கு உறுதுணையாக நிற்க அவரை விட்டா இங்கே வேற ஆள் இல்லை. அதான் உண்மை. ஒரு தயாரிப்பாளராக வெற்றி விழா நடத்துறதுக்கோ நன்றி பகர்கிற விழா நடத்துறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை. அதனால் அண்ணனோட மேடையவே நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விழாவாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகமாக மட்டும் முடங்கி போயிருக்க வேண்டிய நந்தன் கதை இன்னைக்கு திரையில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார் மட்டும்தான். உடன்பிறப்பைக்கு அப்புறம் இந்த கதையை தான் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த கதையை எழுதிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக தேடி அலைகிறேன், ஹீரோக்கள் தேடி அலைகிறேன். ஆனால் ஒரு துளி வருத்தம்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த கதைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போது ஒரு தயாரிப்பாளராக தான் எனக்கு முதல்ல சசிகுமார் சார் உள்ளே வந்தார். நான் தயாரிப்பாளர் தேடினப்போ தயாரிப்பாளராக வந்தார், நான் ஹீரோ தேடினப்போ ஹீரோவாக வந்தார். உனக்கு என்னடா தேவை எடுத்துக்க அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. நியாயமா நந்தன் படத்தோட கூழுப்பான பாத்திரத்துக்கு சசி சார் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒருத்தர். என் கதைக்கு ஒரு ஹீரோவாக கிடைச்சப்ப நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். ஆனால் உள்ளூர் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் சசிகுமார் சாரை படத்தில் மட்டும் ஹீரோவாக பார்க்கறது கிடையாது, அவர் எனக்கு நிஜத்துலேயும் ஹீரோ. இருபது வருஷங்களுக்கு முன்னால் ஒரு மக்கள் தொடர்பாளர் என்னை காமிச்சு, ஆனந்தோட ஆஃபீஸில் இருந்த என்னை காமிச்சு, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல, இந்த ஆள்கிட்ட மட்டும் பழகிறாதீங்க, பேசிடாதீங்கன்னு சொன்னார்ல. சாகிற வரைக்கும் பழகிற ஆளை மாதிரி இருக்கார் சசிகுமார் சார் எனக்கு. நந்தன் கதையை நான் சொல்லி அவர் என்னைய ஆதரித்தாலும், இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னாலும், இதோட மொத்த வழிகளை அவரால் தாங்க முடியுமா? நம்ம ஒரு தோரணையாக கம்பீரமாக காட்டின சசிகுமார் சாரை நம்ம ரொம்ப கீழே இறக்கி விட்டுருவோமோ, அவருக்குன்னு இருக்கிற இமேஜ் உடைய காரணமாயிருவோமோ, என்னால் அவருக்கு ஒரு அடி கீழே இறங்கிருமோ அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல முடியாமல் தத்தளித்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கும் வேறு ஹீரோ கிடைக்கல, அதனால் ஒத்துக்கிட்டேன். சரி பண்ணுங்க சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். இதான் சார் உண்மை. இன்னைக்கு இந்த அரங்கு நிறைஞ்ச கைத்தட்டலும் அண்ணன் முன்னெடுக்கிற இந்த பாராட்டு விழாவும் அவரோட மொத்த வழிகளையும் தொடச்சு ஒரு பனித்துளி மாதிரி சுண்டி எரிஞ்சிருக்கு. ஏன்னா போதிய பட்ஜெட் இல்லாமல் எடுக்கப்படுற படம் சம்பந்தப்பட்ட நாயகர்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்திடும். பொதுமக்களை வச்சு எடுக்கிறது, ஊர்க்காரங்களை வச்சு எடுக்கிறது. இப்போது இறுதிக்கட்ட காட்சியில், சண்டை காட்சியில் அவர் கிட்டத்தட்ட ஏண்டா இந்த படத்தில் நடிக்க வந்தோம், ஏண்டா இவன்ட்ட மாட்டணும்னு நொந்து நூலாகி போயிடுறாரு. அதான் உண்மை. காலில் மிதிக்கணும்னா அப்படியே தான் மிதிக்கணும். ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சு, ஃபைட்டர்ஸ் வச்சு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபைட் காட்சிகளை. ஆனால் நான் ஒரு கிராமத்தில் சண்டை நடந்தால் எப்படி நடக்குமோ, ஒரு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை நடந்தால் எப்படி நடக்குமோ, நான் எந்த மாதிரியான ஒடுக்குமுறை அநீதிகளை பார்த்தேனோ அதை அப்படியே காட்சியாக விரியணும்னு நினச்சேன். அது எல்லாத்துக்கும் ஒரு கதாநாயகனா, அதுவும் இவ்வளவு பேர் வாங்கின ஒரு கதாநாயகன் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிட்டு அடி வாங்கி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு கழிவறையில் போடுவாங்க. அதெல்லாம் உண்மையாகவே மக்கள் புலங்குன கழிவறை. அதெல்லாம் அதில் அந்த ஒரிஜினல் கழிவறையில் தான் அவர் விழுந்து கிடந்தார். அதை 1க்கு 2 தடவை நாங்கள் படமாக்கணும். அதையும் சரியாக படம் பண்ண தெரியாமல் 1க்கு 2 தடவை படமாக்கணும். 2 தடவையும் சலிக்காமல் அதிலே விழுந்தார். நான் கூட சொன்னேன், சார் அது
இந்த கழிவறை மட்டும் நம்ம செட் போட்டுக்கலாமே சார் அப்படின்னப்போ, இல்லை இந்த மாதிரி தானே யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும். இந்த அளவுக்கெல்லாம் சார் இப்படிலாம் அர்ப்பணிப்பாக இருந்தாலும் அது திரையில் தெரிய போகிறது கிடையாது சார் அப்படிங்கிறேன். இல்லை அந்த வழியை நான் உணரணும், அவ்வளவுதான். அதே மாதிரி காட்சிப்படுத்த நான் அதே மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னாரு. என்னதான் நீங்கள் பெருந்தன்மையாக முன் வந்திருந்தாலும் கூட சார், நான் உங்களை போட்டு அவ்வளோ சித்திரவதை படுத்தியிருக்கக்கூடாது, நான் வந்து உங்களை வருத்தி இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த பொது மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். தயவு பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்க சார். குறிப்பாக இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் வந்ததுக்கு காரணமும் சசிகுமார் சார் தான். ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாரை உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சு அத்தனை பேரும், படம் பார்த்த பல பேரும், அது என்னங்க செருப்பில் தொடங்குது, அந்த காட்சியை மட்டும் மாற்றுங்க, முதல்ல ஒரு கோயிலை காட்டுங்க, ஒரு தீபாராதனையை காட்டுங்க, ஒரு தெய்வத்தை காட்டுங்க, அதுக்கப்புறம் இதை மற்ற விநியோகஸ்தர்கள்ட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ கூட செருப்பு ஷாட்டை பார்த்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா அது ரவி சார் மட்டும்தான். படம் தொடங்குது, படம் தொடங்குறப்ப ஒரு செருப்பு தான் முதல் ஷாட்டா தெரியுது அப்படின்னா, யோ இந்த தைரியத்துக்கே நான் படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னாரு. அப்பேற்பட்ட துணிச்சலோட, தைரியத்தோட, புரட்சிகர சிந்தனையோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முன் வந்த ட்ரைடன்ட் ரவி சார் அவருக்கு காலம் முழுக்க நான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. இன்னைக்கு அவர் வந்திருக்கணும், உடம்பு சரியில்லாமல் போச்சு சொன்னார். இப்போ அவருக்கு ஒரு அன்பு பரிசு கொடுத்து இன்னும் சில வார்த்தைகள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை தாண்டி இந்த கதையை நான் வந்து பாலசக்திவேல் சார்கிட்ட சொன்னப்போ, நான் ஏதோ அவர்கிட்ட கதை சொல்லி அது எப்படி இருக்குன்னு கேட்க தான் நினைக்கிறேன்னு அவர் நினச்சாரு. இல்லை சார், இதில் கோப்லிங்கிற கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே அவர் முதல்ல பதறிட்டார். ஆனாலும் சரி, ஒருத்தன் இவ்வளோ தூரம் நம்பி சொல்கிறப்போ நம்ம எப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கிட்டாரு. ஒரு குழந்தை மனசு கொண்ட ஒருத்தரை இவ்வளவு கொடூரமாக காட்டின பாவம் எனக்கு ஜென்மத்துக்கு தீராது. நிஜத்தில் அவ்வளவு அப்பாவி குழந்தை அவர், படத்தில் கோப்புலிங்கிற ஒரு கொடூரராக இருப்பார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். படத்தில் பணியாற்றினவங்களுக்கும் நடித்தவங்களுக்கும் தொழில்நுட்பத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியாக பேர் சொல்லி நன்றி சொல்ல டைம் இருக்காது. நிச்சயமாக நான் அப்படி சொல்லலைன்னா கூட உங்கள் அத்தனை பேரோட உழைப்பையும் பங்களிப்பையும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். உங்களை என் தோள் மேலே தூக்கி வச்சு என்றைக்கு நான் கொண்டாடுவேங்கிறது உங்கள் மனசுக்கே தெரியும். அத்தனை பேருக்கும், குறிப்பாக எனக்கு பக்கபலமாக என்னோட இன்னொரு வலதுகரமாக நின்ன என் இணை இயக்குனர் குருவுக்கும், என்னை விட இந்த சினிமாவில் அதிகம் கஷ்டப்பட்ட என் மனைவி கலாவுக்கும் நான் தனிப்பட்ட வகையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து அண்ணன்ட்ட வந்து சில நல்ல படங்கள் வர்றப்பெல்லாம் அண்ணன்கிட்ட பேசுவேன். அண்ணன் இந்த முன்கூட்டியே நீங்கள் இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை அழைச்சது வந்து கொட்டுக்காளி படத்துக்கு தான் நான் அழைச்சேன். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னே அப்படின்னா, அப்புறம் வாழை படம் பார்த்துட்டும் அண்ணன் அழைச்சேன். நீங்கள் அந்த படம்லாம் இருக்கட்டும்னா முதல்ல ஓம் படத்தை காட்டுறான்னாரு அண்ணன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸுக்கு போராடிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரின்னு அண்ணனுக்கு நான் வந்து முன்திரையல் செஞ்சேன். அன்றைக்கி தான் ராஜ்மோகன் அண்ணன் வந்திருந்தாங்க. நியாயமாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம், ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா கூட சில பேர்கிட்ட தான் அந்த 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 பரீட்சைக்கான மார்க்கை எதிர்பார்ப்போம். அந்த மதிப்பெண்ணை நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம். அண்ணன் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற பதட்டத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்தேன். எந்த இடத்துல அவர் சிரிப்பார் நினைச்சனோ அந்த இடத்துல சிரிச்சார். எந்த இடத்துல அழுவார் நினைச்சனோ அந்த இடத்துல கதறி அழுதார். எந்த இடத்துல அவர் வந்து அந்த அந்த நக்கலையும் நையாண்டியும் புரிஞ்சு என்னை பாப்பார் நினைச்சனோ அந்த இடத்துலலாம் என்னை திரும்பி பார்த்தார். படத்தோட இறுதி காட்சியில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசுகிற காட்சியை பார்த்து அண்ணனும் அன்னையும் கண்ணு கலங்கினது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு பெரிய அங்கீகாரம். அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம். உன்னோட முதல் படைப்பு இதான்டா அப்படின்னாரு. நந்தன் பார்த்துட்டு உன்னுடைய முதல் படைப்பு இதான் அப்படின்னாரு. கட்டி பிடிச்சிட்டாரு. நியாயமாக ஒரு படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பாராட்டிட்டு கிளம்பியிருக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் அண்ணனுக்கு வந்து அவ்வளோ வேலைகள். ஆனால் எங்களையே சுற்றி சுற்றி நிற்கிறார். அவருக்கு போகவே மனசு இல்லை. அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அந்த காட்சி அப்படிறா, அந்த காட்சி இப்படிறா, இதை எப்படா பண்ண, அதை எப்படா பண்ண. அதாவது நம்ம சில கேள்விகள் தான் நம்முடைய மொத்த கஷ்டங்களையும் வந்து சரியாக்கும். அந்த விசாரிப்புகள் தான் நம்முடைய மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்கும்.
அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. அண்ணனும் அண்ணியும் படம் பார்த்தப்போ, நம்மளுடைய தம்பிகள் படம் பார்த்தப்போ, அந்த ஆத்மார்த்தமான நிறைவை நாங்கள் அன்னைக்கு தான் உணர்ந்தோம். நானும் சசிகுமார் சாரும். சசிகுமார் சாருக்கெல்லாம் வந்து ஒரு படைப்பை பண்ணியிருக்கிறோம், முடிஞ்ச மட்டும் நேர்த்தியாக பண்ணியிருக்கோம், உண்மைக்கு நெருக்கமாக இல்லை, உண்மையாகவே பண்ணியிருக்கோம். இது எத்தனை பேரால் கவனிக்கப்படுது, பார்க்கப்படுது, பேசப்படும் அப்படிங்கிற அவர் வந்து மரணத்துக்கு நிகரான போராட்டத்தில் இருந்தார். ஏன்னா அவருடைய அதீத உழைப்பு அந்த படத்தில் போட்டிருக்காரு. மொத்த உழைப்பையும் அதில் இறக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கான பரிசா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பதட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு. சீமான் அண்ணன் பாராட்டின அன்னைக்கு தான் அவர் நிம்மதியாக தூங்கியிருப்பார் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு போனதோடு மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து படத்தை பற்றி அறிக்கை வெளியிடுறாரு. தெரிஞ்ச தம்பிகளுக்கெல்லாம் அலைபேசியில் அடிக்கிறாரு, டே அந்த படத்தை பாருங்க, பேசுங்க, அந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறாரு. தனி அறிக்கை, அதுக்கப்புறம் தனி அறிக்கை வெளியிடுறாரு. இவ்வளோ விஷயங்களை அண்ணன் ஏன் செய்யணும்? எனக்கே குழப்பமாவது. ஒரு நாள் வந்து 11:30 மணி படம் வெளியீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன். 11:30 மணி நான் எந்திரிக்கிறேன் நைட்டு. அப்போ அண்ணனுடைய தவறிய அழைப்பு ஒன்று இருக்குது. ஒரு 10:15 என்னை அழைச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அண்ணனை திரும்பி கூப்பிடலாமா, தூங்கியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அடித்தா 2வது ரிங்லேயே எடுக்கிறாரு. இல்லைண்ணே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன், நீ நிம்மதியாக தூங்கணும்னா நான் எப்பறம் தூங்க முடியும் அப்படின்னாரு. ஒரு அம்பேத்கருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு சொல்கிறார் அவர். இல்லை, ஒரு படத்தை பண்ணிட்டோம் படுது அப்படின்னு சொல்லி தூங்கிட முடியாது, இந்த படைப்பை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க என்னென்னலாம் செய்யணும்னு நீ போராடணும்டா. முதல்ல இந்த படத்தை சம்பந்தப்பட்ட பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைச்சி போட்டு காட்டு. இந்த படம் யாருக்காக எடுத்தியோ முதல்ல அவங்கள்ட்ட காட்டு, அவங்கள பேசவை. நம்ம எல்லாம் பார்த்தவங்க தான், அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள்ட்ட பேசவைன்னு சொல்லி அந்த காணொலி, அதாவது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பார்த்த காணொலி இன்னைக்கு இவ்வளோ பேர் மனசு அந்த படத்தை தாண்டி அந்த காணொலி உலுக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் அண்ணன் சீமான் தான். குறிப்பாக பாண்டே சார் இதை நான் மறந்துருப்பேன், அதனால் ஊடால இதை சொல்லிடுறேன். பட வெளியீட்டுக்கு சில மாதங்களுக்கு முன்னரே நான் இயக்குனர் வினோத், பாண்டே அண்ணன் எல்லாருக்கும் நான் அந்த படத்தை போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு பலவிதமான கருத்துக்கள், எல்லாமே சாதகமான கருத்துக்கள் தான். அப்படி சொன்னால் கூட அப்போ பாண்டே அண்ணன் ஒன்று சொன்னார், என் கையில் மட்டும் காசு இருந்தால் அந்த படத்தை நானே வாங்கி வெளியிடுவேன் அப்படின்னாரு. அது உண்மையாகவே என்னை தன்னம்பிக்கை ஊட்ட சொன்னாரா இல்லை கிண்டல் பண்ண சொன்னாரா என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் மொத்த பிரச்சனைகளை மூழ்கி இருக்கிறதா போகிறதான்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருக்க ஒருத்தனுக்கு அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தின உத்வேகம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நம்ம பரவாயில்ல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை இன்னும் தீவிரமாக்கி இந்த படத்தை நல்லபடி கொண்டு வரலாங்கிற எண்ணம் எனக்கு அதுக்கப்புறம் தான், அந்த வாழ்முறுக்களுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி பண்டே சார். இன்றைய மேடைகளையும் இந்த நந்தனை நீங்கள் ஆத்மார்த்தமாக கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தாண்டி என் அண்ணன் ராஜ்முருகன் சொன்ன மாதிரி சில பேர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பதச்சு பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு ராஜ்முருகன். முதல் 2 படங்களுக்கு அண்ணன் என்ன சொல்லுவான்னு நான் பதறாத நிமிஷம் இல்லை. கத்துக்குட்டி பார்த்துட்டு அண்ணன் எதுவுமே சொல்லலைன்ட்டேன். உடன்பிறப்பை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. உடன்பிறப்பை பார்த்துட்டு நான் அண்ணனுக்கு அடிக்கிறேன். அண்ணன் வந்து வேறு விஷயங்களுக்கு தாவி போகிறாரே தவிர அந்த படம் பற்றி எனக்கு எதுவுமே பேசலை. ஆனால் அவருடைய சமூக வலைத்தளங்களில் சரவணன் ஜெயிக்கணும் அப்படின்னு பதிவிடுறாரு. அப்போது அந்த 2 படங்களும் அண்ணனோட கவனத்தை ஈர்க்கலையே, நம்ம சரியாக பண்ணலையே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நந்தன் பார்த்துட்டு உடனே கையை குலுக்கிட்டு கிளம்பிட்டார். சரி, 3வது படமும் அண்ணனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நினச்சேன். போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து எனக்கு அலைபேசியில் அழைச்சி என்னால் உண்மையாகவே தாங்க முடியலடா அப்படின்னாரு. இந்த படைப்பு உனக்கு ஒரு கலைஞனா பெரிய அங்கீகாரத்தை வாங்கி தரும், நந்தனில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜமுருகன் அண்ணன். அதை தாண்டி இந்த படத்துக்கு பெரிய பங்களிப்பாக உறுதுணையாக நான் படம் முடித்ததுக்கு அப்புறம் கூட என் கூடவே பயணித்த அண்ணன் பரமண்ணனை நான் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. பரமண்ணனுக்கு தனிப்பட்ட விதத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றி. பரமண்ணனுக்கு உடனே கூட வந்த அண்ணன் வீரமணி, ஹரி உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அன்பான ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி. சசி சார் எல்லா நேரத்துலையும் சசி சார் நான் அணுக முடியாது, அப்போல்லாம் எனக்கு இணைப்பு பாலமாக நரக அவஸ்தையை அனுபவித்த அகில நந்தனுக்கு சிறப்பு நன்றி. திரும்ப சீமான் டாப்பிக்கே வந்துடுறேன். இடையில் அந்த நன்றி மறந்து போனேன். ஒரு படம் பிடிச்சிருந்தா
பார்க்கலாம், பேசலாம், கொண்டாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த படத்தை பாருங்கன்னு கட்சியினருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு அண்ணன் வந்து இந்த படத்தின் மேலே மதிப்பு வச்சிருக்காரு. இப்போ அந்த அந்த நிகழ்ச்சி என்னால் எந்த வார்த்தையிலையும் சொல்லவே முடியாது. அந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அண்ணன்ட்டு அழைப்பு வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை தேட்டர் போட்டிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற விசாரணை வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி அண்ணன் பேசுறப்பே மற்ற அழைப்புகள் வரும். என்னன்னா மற்ற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒவ்வொரு திசையிலேருந்து எனக்கு அடிப்பாங்க. அண்ணன் சொல்லிட்டாரு, இந்த திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம், இந்த திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு புகைப்படம் எடுத்து அதை அனுப்பிச்சு அந்த படம் பற்றிய மதிப்பீடுகள் சமூக வலைத்தளங்களில் கடல் அளவுக்கு பரவனதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மட்டும்தான். நந்தனுக்கு நன்றி பாராட்டு விழா அண்ணன் இன்னைக்கு எடுத்திருக்காரு. நியாயமா சொல்ல போனா, உளப்பூர்வமா சொல்ல போனா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்ப அதை கழுவி கழுவி ஊத்துறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. அதுல அது குறை இது குறைன்னு சுட்டி காட்டுறதுக்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஒரு படம் தரமான படம் வெளியாகிறப்பெல்லாம் அறிக்கை வெளியிட்டு பாராட்ட ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கார். நந்தன் படத்துக்கு நீங்க எடுக்கிற பாராட்டை நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம்னு. ஆனா அதே நேரம் மொத்த தமிழ் திரையுலகுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, நாம எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு பாராட்டு விழா எடுக்கணும். குரூர விமர்சனங்களால் தமிழ் சினிமாக்கள் குத்தி கிழிக்கப்படுற இந்த காலகட்டத்தில் தரமான தமிழ் படங்களை கொஞ்ச நெஞ்ச குறை இருந்தா கூட மன்னிச்சு ஏற்று அது வெகுவாரியான மக்களுக்கு போய் சேர்றதுக்கான ஆக்க சக்தியா ஊக்க சக்தியா இருக்கிற அண்ணனுக்கு மிக விரைவில் தமிழ் திரையுலகம் ஒரு மனப்பூர்வ பாராட்டு விழா எடுக்கணுங்கிற கோரிக்கையை வச்சுக்கிறேன். நந்தன் படைப்பை இவ்வளவு மக்கள் பார்க்க, இவ்வளவு மக்கள் விவாதிக்க முழு முதல் காரணமாக இருந்த அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.